ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சண்டே வந்து ஒரு ரிசப்ஷன் இருந்துச்சு. சரி சொல்லிட்டு தான் நாங்கள் கிளம்பிட்டோம். இது வந்து கேட் நம்பர் 4ன்னு போட்டிருக்காங்க பாருங்கள். இது வந்து பேலஸ் கிரவுண்டில் வந்து நிறைய சத்திரம் இருக்கிறதுனால அந்தந்த சத்திரத்துக்கு ஒரு கேட் பேர் போட்டிருப்பாங்க. இன்றைக்கி மதியானம் வந்து வீட்டில் நான்வெஜ் எல்லாம் செஞ்சு சாப்பிட்டுட்டு ஈவினிங் வந்து நாங்கள் ரிசப்ஷன் தான் கிளம்பிட்டு காரெல்லாம் பார்க் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து உள்ளே வந்து என்ட்ரி ஆகும்போதே பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக வந்து டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க. உங்களுக்கு வந்து வெல்கம் ட்ரிங்காக ஃப்ரெஷ் ஜூஸ் தான் கொடுக்குறாங்க. கிரேப் ஜூஸும் லிச்சியும் கொடுத்துருந்தாங்க. நாங்கள் வந்து அதை கொஞ்சம் ஆளுக்கு எந்த ஃப்ளேவர் வேணுமோ அதை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து இறங்கி என்ட்ரன்ஸில் நீங்கள் போகும்போதே பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஆர்ட் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து குட்டீஸ்க்கு எல்லாமே வந்து கையில் டேட்டூ மாதிரி பெயிண்டிங் பண்ணுறது, அதுக்கப்புறம் பஞ்சு மிட்டாயெல்லாம் வச்சுருந்தாங்க. இதெல்லாமே வந்து வரும்போதே குட்டீஸ்க்கு வந்து நல்லா ஒரு ஹாப்பியாக இருக்கணுன்றதுக்காக இந்த மாதிரி செட்டிங்ஸ் கொடுத்துருந்தாங்க. இது நாங்கள் வந்து என்ன பண்ணோன்னா குட்டிக்கு வந்து ஒரு பஞ்சு மிட்டாய் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து ஹேம்ராஜும் அரிசாயும் வந்து கையில் வந்து பெயிண்ட் பண்ணிக்கினாங்க. ஹேம்ராஜ் வந்து ஸ்பைடரும் அரிசாய்க்கு வந்து பட்டர்ஃப்ளை போட்டு விட்டுருந்தாங்க. இது வந்து ஒன்லி கிட்ஸுக்கு மட்டும்தாங்க, பெரியவங்களுக்கு இல்லை. அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ட்ராயிங் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் வரைகிற மாதிரி இருந்துச்சு. நான் கூட ட்ராயிங்னோன்னா உட்கார வச்சு அப்படியே வரைவாங்கன்னு தான் நினச்சேன். ஆனால் வந்து இது அப்படி இல்லை, கார்ட்டூன் மாதிரி ட்ராயிங் வரைகிறாங்க. ஆனால் வந்து டக்குன்னு வரைஞ்சிட்றாங்க பாருங்கள். அரிசாய் ஃபேஸை வந்து நல்லா வந்து குண்டாக கார்ட்டூன் மாதிரி வரைஞ்சி வச்சுருக்காங்க. பார்க்கவே வந்து ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. டக்குன்னு வந்து சீக்கிரமே வரைஞ்சிட்டாங்க. அதெல்லாம் வரைஞ்சி நாங்கள் அந்த பேப்பரில் வந்து பக்கத்தில் வந்து நேம் எழுதி கொடுத்துருவாங்க. அதை எடுத்து நம்ம வந்து என்ட்ரன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் அழகாக இருந்துச்சு. நல்லா நம்ம ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கலாம். அவ்வளோ அழகாக டெக்கரேஷன் வந்து பண்ணியிருந்தாங்க. எல்லாமே வந்து நேச்சுரல் ஃப்ளவர்ஸ் வச்சு தான் பண்ணியிருந்தாங்க. நின்று நாங்களுமே வந்து ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம உள்ளே போகும்போதே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேஜ்கிட்டையும் வந்து ஃபோட்டோ எடுக்கிறாங்க. செப்பரேட்டாக வந்து இங்கே என்ட்ரன்ஸ்லேயுமே வந்து அழகாக வந்து யார் ஃபேமிலியாக வராங்களோ அவங்களெல்லாம் நிற்க வச்சு அழகாக வந்து ஃபோட்டோஸ் எடுக்கிறாங்க. எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம உட்காரத்துக்காக ஃபேமிலியாக உட்கார்ற மாதிரி தான் வந்து டேபிள் செட்டிங்ஸ் எல்லாமே வந்து இருந்துச்சு. அதுக்கப்புறம் அங்கேருந்து நம்ம உட்காராமல் டைம் ஆயிடுச்சு ஆல்ரெடி. அதனால் ஸ்டேஜ் கிட்டே போகலான்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து லைனில் நிற்க ஆரம்பிச்சிட்டோம். ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர், ஏகப்பட்ட ஜனம், பயங்கர ரஷ்ஷாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அங்கேயுமே வந்து ஃபேமிலியாக வந்து ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். பொண்ணு பையன் கூட ஆல்ரெடி வந்து மேரேஜ் வந்து முடிஞ்சு ரிசப்ஷன் வைக்கிறாங்க. அந்த மேரேஜோட வீடியோஸ் ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து நமக்கு வந்து ஸ்க்ரீனில் வந்து அழகாக போட்டுட்ருந்தாங்க. அதெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் டைனிங் போயிட்டோம் சாப்பிட்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலுங்க. பயங்கர வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. என்னால் வீடியோ எடுக்க முடியல குட்டீஸ் வச்சுக்கிட்டு. வெஜ்ஜு, நான்வெஜ்ஜு, சாட் ஐட்டம்ஸு, ஜெயினுக்கு எல்லாமே செப்பரேட் வச்சுருந்தாங்க. இது வந்து குக்கிங் வந்து யாருன்னு பார்த்திங்கன்னா மாதம்பட்டி ரங்கராஜ் அவங்களோடது தான். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நான் எதிர்பார்க்கவே இல்லை அவங்களுடைய சமையல் நாங்கள் சாப்பிடுவோன்ட்டு. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. எல்லாம் சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நான் மறுபடியும் உங்களை அடுத்த வீடியோ